அமெரிக்கால சேலம் அப்படின்னு சின்ன கிராமம் இருக்கு. அங்க இருக்க ஒரு பர்ட்டிகுலர் ஃபேமிலிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தை எப்பயுமே ரொம்ப சைலண்டா இருப்பாங்களாம். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னாச்சோ தெரியல. ஏதோ பேய் புடிச்ச மாதிரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கையில கிடைக்கிற பொருள் எல்லாமே தூக்கி போட்டு உடைக்கிறது, சீலிங் மேலே ஏறி உட்காருறது, சீலிங் பிடிச்சி தொங்குறது, அப்பா அம்மா தடுக்க வந்து அவங்கள பிடிச்சி கடிக்கிறது அப்படின்னு ரொம்ப வியர்டா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டெக்னிக்கலா எந்த ஃபால்ட்டும் கிடையாது, யாரோ சூனியம் வச்சிருக்காங்க, இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்கல்ல அந்த மாதிரி. அவங்க சர்ச்சுக்கு போன பிறகு அந்த 2 சின்ன பசங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்களுக்கு சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எங்க பேரண்ட்ஸ்க்கும் எதிர் வீட்டுக்காரங்களுக்கும் பயங்கர சண்டை. ஸோ கண்டிப்பா அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு முடிவா பண்ணிட்டாங்க. அப்புறம் கோர்ட்ல போய் கேஸும் போட்டாங்க. என்ன அப்படின்னா, எங்க பசங்க மேல இவங்க சாப விட்டாங்க, சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல போய் கேஸே போட்டிருக்காங்க. அப்புறம் ஜட்ஜ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எதிர் வீட்டுல இருந்த 3 பேரையும் கூப்பிட்டு நீங்க தான் சூனியம் வச்சீங்க அப்படின்னு ஒத்துக்கோங்க. அப்புறம் உங்க கூட யாராவது அப்படின்னு ஒத்துக்கோங்க. அப்படி நான் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கில போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் எந்த சூனியமும் வைக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன 2 பேரையும் தூக்கில போட்டாங்க. அப்புறம் 3வது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் தப்பு பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பா நம்மள தூக்கில போட்டுருவானுங்க. அதுக்கு நம்ம பண்ணனே சொல்லிடலாமே அப்படின்னு நான் தான் அந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தப்ப நான் தனியாலாம் செய்யல. 2 சின்ன பசங்களோட பேரண்ட்ஸ் கோர்ட்ல கேஸ் கொடுத்தாங்கல்ல, அவங்க வீட்டுல இருக்க 3 பேர் நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இது தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜட்ஜி அந்த வீட்டுல இருக்க 3 பேரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாரு. அந்த வீட்டுல யார் தான் நான் பண்ணல அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களை தூக்குல போட்டுருந்தாங்க. சில பேர் நம்ம அப்படியே செத்துருவோம், அதுக்கு நம்ம பண்ணனே ஒத்துக்கலாமே அப்படின்னு நான் தான் அந்த தப்பா பண்ண அப்படின்னு ஒத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் மட்டும் அந்த தப்ப தனியா செய்யல. அவங்களுக்கு பர்சனலா யார் மேல கோவம் இருக்கோ அவங்க பேரை சொல்லி நாங்களும் இவங்களும் சேர்ந்து தான் அந்த தப்பா பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்து வரவங்க நான் மட்டும் அந்த தப்ப தனியாலாம் செய்யல, நானும் இவங்களும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு அடுத்துன்னு ஒரு பெரிய செயின் பிளாக் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கேஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஆனா இது உண்மையா நடந்தது 1692ல. கிட்டத்தட்ட 18 பேருக்கு மேல நான் இந்த தப்பு செய்யல அப்படின்னு சொன்னாங்களா தூக்குல போட்டிருக்காங்க. 200 பேருக்கு மேல நான் இந்த தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கினாங்களா ஜெயில போட்டிருக்காங்க. அண்ட் இதை தான் இந்த சேலம் விட்ச் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட தாட் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.